வணக்கம் மக்களே, நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் எலெக்ஷனுக்கு உங்களுக்கு ஓட்டு இருக்கா, எஸ்ஐஆர்ல உங்க பேர் இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிட்டீங்களா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் தெரியலையே அப்படின்னு சொல்ல போறீங்க. உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. உங்களோட ஓட்டர் ஐடியில கொடுத்திருக்க ரிஜிஸ்டர் நம்பர், போன் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த நம்பர்ல இருந்து ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதுங்க. உங்களோட பேர் எஸ்ஐஆர்ல இருக்கா, என்னன்னு இருக்கு, அந்த நீங்க போட்டு போட போற தொகுதி என்ன அப்படி ஃபுல் டீடைல் உங்களுக்கு மெசேஜ் மூலமாவே வந்துடும். சோ இதை எப்படி பண்றது அப்படின்னு முதல்ல உங்க ஓட்டர் ஐடியில என்ன போன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த போன் நம்பர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்து தாங்க பண்ணணும். சோ அப்பதான் ரிப்ளை வரும். இப்ப அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த போன்ல டெக்ஸ்ட் மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் கிடையாதுங்க. டெக்ஸ்ட் மெசேஜ்ல போய் நார்மலா மெசேஜ் எல்லாம் வரும் இல்லைங்களா, ஓடிபி எல்லாம் வரும்ல, அந்த டெக்ஸ்ட் மெசேஜ்ல போயிட்டு 1950 1950 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கேப்ஸ் லெட்டர்ல ECI அப்படின்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, இடைவெளி விட்டுக்கோங்க. அடுத்து உங்களோட ஓட்டர் ஐடியில இருக்கிற நம்பருங்க, அந்த நம்பர் போட்டு நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறோம், டீட்டெயில் சென்ட் பண்றோம்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருங்க. அந்த மெசேஜ் வந்த 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களோட பேரு, நீங்க என்ன தொகுதியில ஓட்டு போட போறீங்க, உங்க தொகுதியோட பேர் என்ன, அதோட வரிசை என்னென்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி வந்துருச்சுனாவே எஸ்ஐஆர்ல உங்க பேர் இருக்கு, உங்களுக்கு இந்த வருஷம் ஓட்டு இருக்குன்னு அர்த்தங்க. ஒருவேளை உங்களுக்கு எந்த ரிப்ளைவும் வரல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ கரெக்ஷன் இருக்கு, ஏதோ தப்பு இருக்கு. உங்களுக்கு ஓட்டர் ஐடியில உங்களோட நேம் லிஸ்ட்ல உங்க பேர் இல்லைன்னு அர்த்தம். சோ கண்டிப்பா நீங்க கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி கொடுத்து செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணணும்னா கரெக்ஷன் போட்டுக்கங்க, இல்லைன்னா புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கங்க. ஆதார்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி பேர் ஓட்டர் ஐடியில இருக்கணுங்க. அப்புறம் போன் நம்பர் கண்டிப்பா இருக்கணுங்க. சோ இந்த ரெண்டையும் நீங்க கண்டிப்பா பண்ணிக்கோ. அப்பதான் நீங்க இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட முடியும் மக்களே.